ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரான் ஃப்ரை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 250 கிராம் பிரான் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. ஸோ இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பிரானுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் தான் பிரான் இதிலேயே தான் ஃப்ரை ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம மசாலா போட்டு பிரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிரானை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோதாங்க, சிம்பிளாக இந்த ஃப்ரை பண்ணிடலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது. இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெய் கூட கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. 7 to மேக்ஸிமம் 7 to 10 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. ப்ரான் கீழே அடியிலெல்லாம் அந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்திருக்க மாதிரி இருக்குது. நம்ம இதை திருப்பி விட்டுறலாம். அந்த மாதிரி கிளறி விட்டுருங்க ஃபுல்லாகவே. கிளறிட்டு மறுபடியும் வேக விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. அடுப்பை மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிட்டு ப்ரானுமே நல்லா சுருள இதாகிடுச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மசாலாலாம் இதாகிட்டு நம்ம ப்ரானு சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேங்க. அது கூடவே கொஞ்சமாக லெமன், அப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.